தமிழக மீடியாக்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை எவ்வளவு முரண்பாடாக செயல்பட்டாலும் அவற்றுக்கு பாதுகாப்பாக இருப்பதே தொடர்ந்து தன்னுடைய வேலையாக செய்து வருகிறது தமிழகத்தினுடைய தகுதி இல்லாத பெரும்பான்மையான மீடியாக்கள். இதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன் டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்தபோது மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையிலான தேமுதிக போட்டியிட்டது. அந்த பிரச்சாரத்தையும் அந்த தேர்தல் முடிவுகளையும் கடுமையாக விஜயகாந்தை வைத்து மீம்ஸை கிரியேட் பண்ணது தமிழக ஊடகங்கள். டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போய் போட்டியிட்டு இவ்வளவு மோசமாக 2000 3000 ஓட்டுகள் வாங்கி வந்திருக்கிறார் விஜயகாந்த், இதையெல்லாம் தேவையில்லாத ஒன்றுதானே என்று சொல்லப்பட்டது அன்றைய தமிழக ஊடகங்கள். ஆனால் சில நாட்களுக்கு முன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்து 10 சட்டமன்ற தொகுதிகளில் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதிகளில் 3 வாக்குகள், ஒரு தொகுதிகளில் 57 வாக்குகள், ஒரு தொகுதிகளில் 153 வாக்குகள் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு 10 கேண்டிடேட்டை போட்டு, அந்த 10 கேண்டிடேட்டில் கூட திருமாவளவனுடைய 10 தொகுதியிலும் விசிகாவினுடைய கேண்டிடேட் வர முடியவில்லை. அவ்வளவு மோசமான வாக்குகள். 2 தொகுதிகளில் ஒரு வாக்குகளை கூட பெறவில்லை. இதையெல்லாம் தமிழக மீடியாக்கள் ஏன் வெளிச்சம் போட்டு காட்டவில்லை? ஆனால் திருமாவளவன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்ற செய்தியை வெளியிட்டவுடன் தேசிய தலைவராக உருவெடுக்கிறாரா திருமாவளவன் என்று பிரேக்கிங் நியூஸ் போட்ட தமிழகத்தினுடைய மட்டமான மீடியாக்கள் மகாராஷ்டிரா தேர்தல் நிலவரத்தில் காங்கிரஸ் பாஜக வெற்றி தோல்வியை விவாதம் செய்தவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் 10 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தேசிய தலைவராக செல்லப்போகிறார் என்று நாம் பிரேக்கிங் நியூஸ் போட்டோமே, அது என்ன ஆனது? அதற்கான கருத்தாக்கம் என்ன என்று தமிழக மீடியாக்கள் ஏன் இதை வெளிச்சம் போட்டு காட்டவில்லை? விஜயகாந்துக்கு ஒரு நியாயம், திருமாவளவனுக்கு ஒரு நியாயம். திருமாவளவனுடைய ஏகப்பட்ட முரண்பாடான அரசியல் இயக்க மூமெண்ட்டுகளை வெளிச்சம் போட்டு காட்ட தயங்குகிறது தமிழக ஊடகங்கள். அதற்கான காரணம் என்ன? தகுதியில்லாத தமிழக மீடியாக்கள்.